இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு முன் வரும் சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தின்னு வழிபாடு செய்வாங்க. இன்றைக்கி நாம் 2 பிள்ளையார் கோவில்களை பக்தி செய்யலாம். ஒன்று படித்துறை பிள்ளையார், அருப்புக்கோட்டையில் சூரிய புஷ்கரணின்னு ஒன்று 12ஆம் நூற்றாண்டில் தோன்றாங்க. அப்போ இந்த பிள்ளையார் கிடச்சிருக்க. இந்த பிள்ளையார் ஜடாமுடியோட வித்தியாசமாக இருக்கார். குளக்கரையில் வைத்ததுனால இவரை படித்துறை பிள்ளையார்னு சொல்கிறாங்க. இவர் மாங்கல்ய பாக்கியம் தரும் பிள்ளையார். மாங்கல்ய பாக்கியம் வேண்டுவோர் மாலை வாங்கி வந்து விநாயகரை வழிபட்டு மாலையை வீட்டுக்கு எடுத்து சென்று பத்திரப்படுத்துகிறார்கள். மாங்கல்ய பாக்கியம் கைகூடியவுடன் அந்த மாலையை எடுத்து வந்து கோவில் குளத்திலே சேர்த்து விடுகிறார்கள். அடுத்த பிள்ளையார் பேராவூரணியில் இருக்கக்கூடிய ஏந்தல் நீலகண்ட பிள்ளையார். இவர் தீராத வினைகள் தீர்க்கும் திருநீலகண்ட பிள்ளையார்னு இவரை வழிபாடு செய்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டில் துளசேந்திர மகாராஜாவோட அமைச்சர் உடல் நலம் குன்றி சிகிச்சைக்காக திருப்பெருந்துறை போகிறார். செல்லும் வழியில் இரவு இங்கே தங்குகிறார். பூஜைகள் நடக்கிறது, அதிலே கலந்து கொள்கிறார். அமைச்சரை நலம் விசாரிக்கிறார்கள். தனக்கு உடல் நலமில்லை என்று சொல்ல, நாளை காலை குளத்தில் நீராடி விநாயகரை தரிசித்து விபூதி பூசிக்கொள்ளுங்கள், விபூதியை எடுத்து செல்லுங்கள், குணமாகும்னு சொன்ன உடனே அதே போல் அவருக்கு நோய் குணமாகிறது. அதை கேள்வியுற்ற துளசேந்திர மகாராஜா கோவிலுக்கு நிறைய நிலங்களை தானமாக எழுதி கொடுத்து கோவிலையும் கட்டி கொடுக்குறார். இந்த விநாயகர்கிட்ட என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேறும். பெரும்பாலும் பெண்கள் வெள்ளிக்கிழமை இரவு மண்டபத்தில் தங்கி காலை குளத்தில் நீராடி விநாயகரை வழிபட்டு தீராத வினைகளை தீர்த்து கொள்கிறார்கள். இந்த ஊரில் நீலகண்டன், நீலவேணி அப்படின்லாம் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பாங்க. இந்த கோவில் மிகவும் சிறப்பான கோவில். அதே மாதிரி காலையில் கவுளி குறி கேட்குறதும் இந்த கோவிலில் ஒரு சிறப்பு. பெரிய தேர் திருவிழாலாம் நடக்கும். தமிழ்நாட்டில் விநாயகருக்குன்னு இருக்கக்கூடிய தனி கோவில்களில் இதுவும் ஒரு சிறப்பான கோவில். இன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அருப்புக்கோட்டை படித்துறை பிள்ளையாரையும் பேராவூரணி தீராத வினைகள் தீர்க்கும் திருநீலகண்ட விநாயகரையும் வழிபாடு செய்தோம். மங்களத்து நாயகனே, மண்ணாளு முதல் இறைவா, பொங்குதன வயிற்றுனே, பொற்புடைய ரத்தினமே, சங்கடத்தை சங்கரிக்கும் சங்கரனார் தருமதலாய், எங்கள் குல விடிவிளக்கே, எழில்மணியே, கணபதியே. பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீக்கீட்டு எள்ளளவும் சலியாத என்மனதை உமதாக்கி தெள்ளியனாய் தெளிவதற்கு தென் தமிழில் போற்றுகின்றேன். உள்ளியதை உள்ளபடி உகந்தளிப்பாய் கணபதியே.